my channel. இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ், மதுரையில தி பெஸ்ட் காலேஜ். தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ்ல படிக்கிறது வந்து எல்லாத்தோட கனவு. சவுத் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கான சவுத் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களோட கனவே வந்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து படிக்கணும் கனவு. ஏன்னா இந்த காலேஜ் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அதனால வந்து எல்லாத்தோட கனவு என்னது, தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து படிக்கணுங்கிறது. இந்த காலேஜ் வந்து NAAC வந்து A++ வாங்கியிருக்காங்க. NIRF ரேங்கிங் இருக்கு. போக வந்து மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் வந்து MBA வாங்கியிருக்காங்க. சோ எப்பவுமே வந்து வருஷம் வந்து இந்த காலேஜ் வந்து 100% வந்து சீட் ஃபுல் ஆயிடும். எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து 100% சீட் ஃபுல் ஆயிரும். சோ எல்லாத்தோட கனவு என்னது, தியாகராஜா காலேஜ் இன்ஜினியரிங்ல சேர்றதா. இன்னொன்னு வந்து இந்த காலேஜ் பத்தி பேசுறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து BE தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல தான் படிச்சேன், ME தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் படிச்சேன். சோ அதனால வந்து தியாகராஜா காலேஜ் பத்தி சொல்றதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த காலேஜ்ல வந்து நோக்கல் காரணம் எனக்கு நல்லா தெரியும். சோ அப்ப போய் வந்து நான் எல்லா டிபார்ட்மெண்ட் விசிட் பண்ணி விலாக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரை வந்து ஃபுல்லா பாருங்க. சும்மா வந்து into 3ல வந்து ஃபாஸ்ட் பண்ணாம நீங்க ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த இதெல்லாம் வந்து நான் காலேஜ் பத்தி மட்டும் நான் பேச வரல. காலேஜ், கிளாஸ் ரூம்ஸ், லேப், R&D, அது போக வந்து ஹாஸ்டல், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோல ஃபுல் டீடைலா கொடுக்க போறேன். இந்த வீடியோ மேபி ½ an hour இருக்கலாம். இந்த ½ an hour இருந்தாலும் இந்த ½ an hour வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியாகராஜா காலேஜ் பத்தி வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்கு. சிட்டில இருந்து 7 கிலோமீட்டர். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனும் சிட்டில தான் இருக்கு. அதுல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான். அதே மாதிரி இன்னொரு சைட்ல இருந்து பார்த்தோம்னா மதுரை ஏர்போர்ட், அதுல இருந்து 8 கிலோமீட்டர். ரொம்ப வந்து சிட்டிலேயே இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் மதுரையில வந்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எந்த காலேஜை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டோட பெருமை, மதுரையோட பெருமை, தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். எல்லா மாணவரோட கனவு என்னன்னா தியாகராஜா காலேஜ் இன்ஜினியரிங்கில் படிக்கணும்னு எல்லாத்தோட கனவு. இன்னைக்கு வந்து நம்ம தியாகராஜா காலேஜ் இன்ஜினியரிங் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்ப்போம். இந்த காலேஜ் வந்து 1957 ஆரம்பிச்ச காலேஜ். 1957 ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் வந்து கோர் பிரான்ச்சஸ் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்துருச்சு. இப்போ யூஜில வந்து அங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னா, கோர்ல இருக்கிறது எல்லாமே என்னது, BE சிவில் இன்ஜினியரிங், BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்,
பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து எய்டட் கோர்ஸ். அதே மாதிரி வந்து இதே கோர்சஸ் வந்து இன்னொரு வந்து எஸ்எஸ்லயும் இருக்கு. சோ எய்டட்ல வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன நாம்ஸ் ஃபீஸ் தான் இருக்கும், மேபி 20,000 குள்ள தான் இருக்கும். இதே கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டோடலயும் இருக்கு. செல்ஃப் சப்போர்ட்டோட இந்த இருக்கிற பிரான்ச் எல்லாமே இருக்கு. அது போக வந்து உங்களுக்கு பிஇ மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, பிஇ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதாவது ஏஐஎம்எல் இருக்கு. அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் இருக்கு. அது போக வந்து லாஸ்ட் இயர் புதுசா வந்து அவங்க என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பிஇ டிசைன் அதுவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து யூஜி கோர்சஸ். அதே மாதிரி வந்து பிஜில வந்து 5 வருஷம் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் சொல்லி எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் இருக்கு. இது வந்து 5 வருஷம் கோர்ஸ். அது போக வந்து பிஜில வந்து எம்இல வந்து என்னென்ன இருக்குன்னா எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருக்கு, எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, எம்இ கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு, அதே மாதிரி எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. அது போக வந்து எம்பிளான் இருக்கு. அதே மாதிரி வந்து பிஆர்க்கும் இங்க இருக்கு. சோ அதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் இது சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒரு யோசனையே பண்ண வேணாம். ரைட் சாய்ஸ் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து போய் பார்ப்போம். சோ அதனால வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து இப்பவே வந்து என்ன செய்றீங்க, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து வீலாக் வந்து கம்ப்ளீட் வீலாக். நீங்க வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போய் வந்து நானே ஷூட் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் யூஜி பிஜி பண்ணனால வந்து எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். சோ அதனால வந்து கம்ப்ளீட்டா பண்ணிருக்கேன். எல்லாருமே வந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க வந்து தியாகராஜா காலேஜ் இன்ஜினியரிங்ல இசில ரேங்க் ஹோல்டர் கேள்விப்பட்டேன். உங்களை பத்தி சொல்லுங்க. ஹாய், நான் தீப்திகா. நான் காரியாபட்டில இருந்து வரேன். நான் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இசி டிபார்ட்மெண்ட் படித்தேன். ஸோ 4 இயர்ஸ் என்னோட ஸ்டாஃப்ஸ், என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் இப்போ வந்து இசி டிபார்ட்மெண்ட்ல ரேங்க் ஹோல்டர் அவார்டு வாங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து ஐபிஎம்ல ஜாயின் பண்ணி பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார், நீங்க ரேங்க் ஹோல்டர் வாங்கியிருக்கீங்க. இதுல வந்து காலேஜோட சப்போர்ட் எப்படி இருந்தது, போக உங்களுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் எப்படி இருந்தது? காலேஜ்ல வந்து 4 இயர்ஸ் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா டீச் பண்ணாங்க. ஸோ பேரண்ட்ஸும் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. சரி, அப்படியே உங்க ஃபாதர்கிட்ட கொடுங்க. சார், உங்களை பத்தி சொல்லுங்க சார். நான் வந்து தீப்திகாவோட ஃபாதர். நாங்கள் வந்து +2 முடித்தோடனே தீப்திகா வந்து எங்கே சேரலான்னு பார்க்கும்போது தியாகராஜா காலேஜ் மதுரையில் சேரலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். கோயம்புத்தூர் காலேஜ், சென்னை காலேஜஸ்லாம் நிறைய பார்த்தோம். இருந்தால் கூட எங்களுக்கு வந்து தியாகராஜா காலேஜ் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து என்னோட பொண்ணை வந்து நல்லா படிக்க வச்சு நல்ல பிளேஸ்மெண்ட், ஐபிஎம் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு ரேங்க் ஹோல்டராக உருவாக்கி கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுக்கு வந்து தியாகராஜ காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிரின்சிபால் நான் கேள்விப்பட்டவரே நீங்களே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு பிரின்சிபால் கேள்விப்பட்டேன். நானும் தியாகராஜா காலேஜ்ல சேர்த்ததுக்கு என்ன சார் மெயின் காரணம்? நானும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபாலா தான் இருக்கிறேன். நான் இருந்தா கூட இந்த மதுரையில வந்து மெயின் வந்து தியாகராஜா காலேஜ் தான். அது இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு வந்து இங்க படிக்கணுங்கிறது ஒரு கனவு. ஸோ அது வந்து என்னோட பொண்ணுக்கு நினைவாயிருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன் ஜெயந்த். கேட் எக்ஸாமினேஷன்ல வந்து ஆல் இந்தியா ரேங்க்ல வந்து நம்பர் 1 வாங்குனீங்க. அதுவும் வந்து மதுரை ஸ்டூடெண்ட். ஏன்னா நானும் மதுரை தான். அதே மாதிரி வந்து தியாகராஜா காலேஜ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நானும் வந்து தியாகராஜா காலேஜ் இன்ஜினியர்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி ஆல் ஓவர் இந்தியா ரேங்கிங்ல வந்து நம்பர் 1 வாங்குனீங்க? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சார். ஐம் ஜெயந்த் கிப்சன். நான் லாஸ்ட் இயர் காலேஜ் பாஸ் அவுட் பண்ணேன் தியாகராஜா காலேஜில் இருந்து. அண்ட் அதிலிருந்து நான் ஃபுல்லாக கேட் தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சார். ஸோ கேட் எக்ஸாம் வந்து கான்செப்சுவல் எக்ஸாம். அதில் வர சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லி காலேஜில் வர கரிக்குலம் ஆல் 5 இயர் சப்ஜெக்ட்ஸ் தான் சார் வரும். ஸோ அதிலேருந்து நான் காலேஜில் நல்ல பேஸ் இருந்துச்சு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தேட் நான் வந்துட்டு லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சு அந்த பேஸ் இருந்தனால. அண்ட் நீங்கள் வந்து ஆர்கிடெக்ட் வந்து நீங்கள் தியாகராஜா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துருந்தீங்க. அப் டு வந்து நீங்கள் அந்த 4 இயர் ஜேர்னி நீங்கள் படித்த சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட் ஸ்கோர் எடுக்கிறதுல எப்படி யூஸ் ஆச்சு சார்? ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கேட் சிலபஸில் காலேஜில் உள்ள அதே சப்ஜெக்ட் தான் சார். அது போக ஒரு எக்ஸ்ட்ரா ஜென்ரல் நாலேஜ் அபவுட் ஆர்கிடெக்சர் இருக்கும் சார். ஸோ காலேஜில் வந்து நல்லா படித்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சிலபஸ் அதே சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ கேம்பஸ் வந்து ஒரு 100 ஏக்கர் கேம்பஸ்ஸு. என்ன காலேஜ் லைக் இதில் டிஎன்இ கட் ஆஃப் வந்து 195 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா டாப் காலேஜஸ் அப்படி லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ இதுவும் வந்துட்டு இருக்கிறதுனால அண்ட் இந்த மதுரையும் கொஞ்சம் ஊர் நல்லா இருக்கும் அப்படின்ற காலேஜ் வந்து சூஸ் பண்ணேன். நான் ஹரிஷ் கண்ணன். நான் டிப்ளமோ படிச்சுட்டு அப்படியே இங்கே இன்ஜினியரிங் பண்ணேன். நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. எனக்கு கட் ஆஃப் வந்து 98 இருந்துச்சு. இங்கே காலேஜ் வந்து மதுரையில் பெஸ்ட் காலேஜ் இன்ஜினியரிங் பார்க்குறப்ப தேராது இருந்துச்சு. அதனால சூஸ் பண்ணேன். பாப்பா, உங்கள் பேர் என்ன இயர் படிக்கிறீங்க? பேர் வந்து ராதிகா. நான் ஃபர்ஸ்ட் இயர் பிடெக் ஐடி படிக்கிறேன். ஏன் தியாகராஜா காலேஜ் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணீங்க? எனக்கு வந்து காலேஜ் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குன்றதுக்காக சூஸ் பண்ணேன். ஓகே. ஐம் ஸ்ருதி. நான் ஃபஸ்ட் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். இங்கே வந்து ரெப்யூட்டேட்டட் காலேஜில் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குன்றதுக்காக இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். என் பேர் ஸ்ரீஜா. ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஐம் ஃப்ரம் ஐடி டிபார்ட்மெண்ட். தியாகராஜர் காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இங்கே ஃபேக்கல்ட்டிஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. அதனால் தியாகராஜர் காலேஜ் சூஸ் பண்ணேன். அதே மாதிரி வந்து பிளேஸ்மெண்ட் பத்தி வந்து நீங்க யோசிக்கவே வேணாம். இந்த காலேஜ்ல வந்து 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. நீங்க கோர் பிரான்ச்ல இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஐடி ரிலேட்டட் பிரான்ச் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பேக்கேஜ்ல வந்து 100% எல்லாத்துக்கும் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. பண்ணீங்களா? எந்த இயர் படிக்கிறீங்க? ஃபைனல் இயர் படிக்கிறோம். உங்கள் பேர்? என் பேர் சக்தி கிருத்திகா. நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அண்ட் நான் டிசிஎஸ்ல பிளேஸ் ஆயிருக்கேன். சூப்பர்ப்பா. ஸோ சேம் சிஎஸ் டிபார்ட்மெண்ட். ஐ காட் பிளேஸ்ட் இன் கேப்ஜெமினி. உங்கள் நேம்ப்பா? சுபானு. இப்போ பிளேஸ்மெண்ட்டு நீங்கள் வாங்கினதுக்கு காலேஜ் சைட்லேருந்து என்னென்ன மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க? உங்களுக்கு சீனியர் கைடன்ஸ் இங்கே நல்லாவே இருக்கும். ஸோ நல்லா கைட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்கில் ரேக் ட்ரைனிங்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில் நீங்கள் நல்லா பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஸோ நானும் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான். என் பேர் கௌசல்யா. அண்ட் நான் வந்து எல்டிஐ மைண்ட்ரி கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன். உங்களுடைய பேக்கேஜ் எவ்வளோப்பா? 4 LPS. ஓகே. நான் ஹரிஷ் குமார். நானும் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான். நான் வந்து அசென்ச்சரில் பேசுகிறேன். என்ன சிட்டிசி பாப்பா?
4.5. அசஞ்சர் மட்டும்தான் இருந்துச்சு, இங்கே டியூவல் பிளேஸ்மெண்ட் வேறு எத்தனை இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணீங்க? ஏன் நீங்கள் அசஞ்சரை சூஸ் பண்ணீங்க? நான் வந்து ஒரு 10 இன்டர்வியூஸ் கிட்ட அட்டன் பண்ணியிருப்பேன். அசஞ்சர் கிடச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து எதுவுமே அட்டன் பண்ணல. காலேஜ் சைட்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்தாங்க? லேட்டல் என்ட்ரிஸ்க்கெலாம் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வர்றதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயம் இல்லாமல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் ப்ரெப்லேருந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் ரேக்குன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட்ப்பா. தேங்க்யூ. உங்கள் பேர் என்னப்பா? காயத்ரி, ஃபைனல் இயர், தியாகராஜர் காலேஜ். எந்த ஊருப்பா நீங்கள்? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலேருந்து கவுன்சிலிங்கில் ஏன் இந்த தியாகராஜா காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஃபார் பிராண்ட், தியாகராஜர் பிராண்ட். டிசி இஸ் த பிராண்ட். ஒரு நிமிஷம். உங்கள் நேம்ப்பா? என் நேம் தேவதர்ஷினி. நான் விழுப்புரம்லேருந்து வரேன். நான் தியாகராஜர் காலேஜ் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போது நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து ஹாஸ்டலில் இருக்கீங்க. ஹாஸ்டல் எப்படிப்பா இருக்கும்? உங்கள் டிசியோட ஹாஸ்டல் எப்படி இருக்கும்? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்து எதுவுமே தப்பாக சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேப்பா. Tell me about yourself. Hello everyone. My name is Devina Ngangam. I'm from Manipur. So I'm now in second year, like from EEE department. I initially joined this college like through CSEP. There is a scheme through it, and I joined this college because like there is some relatives of mine who graduated from this college before, so they recommended that this was a great college. மேடம் வாங்க. தியாகராஜா காலேஜ் இன்ஜினியரிங்கோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். எல்லாத்தோட கனவு என்னது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது தானே. இதுதான் தியாகராஜா காலேஜோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ டிசியில் இருக்கிற இந்த லேபில் எல்லாமே ஹை அண்ட் சிஸ்டம்ஸ் தான் இருக்கும். என் நேம் துப்பல்லியப்பா. நான் வந்து பிடெக் சிஎஸ் பேஸ் படிக்கிறேன். செகண்ட் இயர், தேர்ட் செமஸ்டர். Why did you choose TC? TC டாப் 5 காலேஜஸ்ல 5th காலேஜ் TC. ஸோ நேம் நாகவர்சன். நான் சிஎஸ் பேஸ் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் டிசி சூஸ் பண்ண காரணம் வந்து மதுரையில் படித்தேன் ஆசைப்பட்டேன். மதுரையில் பெஸ்ட்டு காலேஜ் டிசி தான், அதனால டிசி. ஸோ என் நேம் வந்து நிதின் சுந்தர். நான் இப்போ சிஎஸ் பேஸ் செகண்ட் இயரில் படிக்கிறேன். நான் வந்து தியாகராஜா சூஸ் பண்ண ரீசன் வந்து மதுரையில் தான் இருக்கனால, ஸோ மதுரையில் பெஸ்ட். என் பேர் பிரதீப். நான் சிஎஸ்பி செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் இந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது மெயின் ரீசன் என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாட்டிலே இந்த ஃபஸ்ட்டு காலேஜ். இப்போ நாங்கள் IC4ல் தான் இருக்கோம். ஸோ இது வந்து கிளாஸ் ரூம்ஸு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் சேர் அண்ட் டேபிள்ஸ் இது இருக்கும். பக்கா ஹைடெக்காக இருக்கும். இது வந்து கிளாஸ் ரூம். எல்லா கிளாஸ் ரூம்லேயும் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ண ப்ரொஜெக்டர் இருக்கும், ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து ஹைடெக்காக இருக்கும் கிளாஸ் ரூம்ஸ். உங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு வந்து எல்லாமே வந்து ஒரு ஹை லெவல் எஜுகேஷன் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூமும் இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறாங்க.
ஏன்னா வந்து நான் யூஜி அண்ட் பிஜி நான் ரெண்டுமே படித்தது வந்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நான் பிஇ வந்து இங்கே தான் படித்தேன், எம்இ இங்கே தான் படித்தேன். இது ஐசி என்ஜின் லேப். இங்கே பாருங்க, இந்த லேப் பாருங்க, இது ஐசி என்ஜின் லேப். பால் நைமா டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தேன். நிறைய ரிவ்யூஸ் அண்டு கூகுளெலாம் ரிசர்ச் பண்ணப்போ அது நல்ல காலேஜ் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதனால் சாய்ஸில் வச்சு தான் கிடச்சிச்சு சார். ஜகீர் சார் வந்து கரியர் கைடன்ஸ் சேனல் வச்சுருந்தார், நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, பர்சனல் கைடன்ஸ்லாம் கொடுத்தாரு. அதனால் தேங்க்ஸ். நான் மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் அஸ்வின்.
கட் ஆஃப் இது எலிஜிபிளாக இருந்தது. சாய்ஸ் ஃபில்லிங்கில் அந்த ரேங்க் வந்து இந்த காலேஜ் வந்து என்ஆர்ஐபி ரேங்கில் வந்து நல்ல ரேங்கிங் இருந்தது, கரெக்டாக வச்சோம். இங்கேருந்து போன சீனியர்ஸ்லாம் வந்து பெருசாக நிறைய கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, நல்ல இடத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. அதான் அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் பேர் என்ன, எந்த டிபார்ட்மெண்ட்ப்பா? பேர் அஸ்வின், சிஎஸ்சி. எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருந்தீங்க? 194.5. 194.5. ஓகே ஓகே. நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வரேன். என் பேர் அஃப்ரின் ரோடியோ. தியாகராஜர் காலேஜ் பார்த்தீங்கன்னா சவுத்லேயே ஒன் ஆஃப் த ரெப்யூட்டேஷனல் இன்ஸ்டியூட். ஸோ நான் சாய்ஸ் மீனிங்கில் தியாகராஜர் காலேஜ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வச்சேன். நான் வந்து எங்கள் தியாகராஜர் காலேஜில் ஐடி டிபார்ட்மெண்ட். ஓகே. மொத்தம் தியாகராஜா காலேஜில் வந்து பிளாக் ஏ, பிளாக் பி, பிளாக் சி, பிளாக் டி, பிளாக் இ, பிளாக் எஃப், மொத்தம் 6 பிளாக் இருக்குது. நான் பாருங்கள், ஒவ்வொரு பிளாக்லேயும் 2 ஃப்ளோர் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 3 பேர் இருப்பாங்க, 3 இல்லைன்னா 4 பேர் இருப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ஃபுட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். I'm Triple E department, second year, 4th sem. I want to join this college. I like this one. Yeah, okay. I would say TC has given me a good platform to explore myself, be it academics or extracurriculars like art and stuff. I still enjoy life at TCE. TCE has not only helped me to establish myself academically, but also helped me to enrich myself in my extracurricular activities. It has been shaping me to become an effective individual. College is not built with bricks and stones. It is built up with vision, a vision of giving high-quality education. Our professors are very supportive and encouraging, and I'm very happy to be a member of TCE. TCE, it's not just a word, it's an emotion. My home, my pride. Temple of learning. Enthusiasm and excitement. It's super fun. Freedom and happiness. My future. My career. Lots of joy, lots of fun. My TCE, my pride. TCE means character and education. அதே மாதிரி வந்து இங்க சேரணும்னா வந்து நார்மலா வந்து கவுன்சிலிங்ல வந்து ஒரு மோட் இருக்கு. அது போக வந்து நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் சொல்லி இருக்கு. அப்படின்னா என்னது, நார்மல் ஒரு 180 கட் ஆஃப்க்கு மேல இருக்கிறவங்க சப்போஸ் வந்து கவுன்சிலிங்ல கிடைக்கல, அவங்களுக்கு வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப் சொல்லி வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டும் கொடுக்குறாங்க. சோ அதனால வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து இந்த காலேஜ் வந்து உங்களுடைய சாய்ஸ்ல கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி வந்து இன்பிளான்ட் ட்ரைனிங், ரிசர்ச், அதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப வந்து என்னவா இருக்கும், ஒரு ஆப்டான காலேஜ். அதே மாதிரி வந்து இந்த காலேஜ்ல வந்து R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு கோர்லையும், ஒவ்வொரு ஐடிலையும் எல்லா பெரிய பெரிய கம்பெனியோட MOUs போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து இப்ப புதுசா வந்து இந்தியாலே வந்து TVS ஓட கொலாபரேட் பண்ணி வெஹிக்கிள்கான இது பண்ணிருக்காங்க. அது போக வந்து இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்ட்ல என்ன இருக்கு, இன்னைக்கு ரிசர்ச் வந்து இண்டஸ்ட்ரியில என்ன இருக்கோ அதுக்கான ரிசர்ச் எல்லாமே வந்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சோ சவுத் தமிழ்நாடுல தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இண்டஸ்ட்ரீஸ்காரங்களும் தியாகராஜா காலேஜ்ல வந்து கொலாபரேட் பண்ணிருக்காங்க. போக வந்து கரிக்குலம் எப்படி இருக்கும்னா வந்து உங்களுக்கு வந்து பிராக்டிகல் ஓரியன்டட் தான் வந்து டீச்சிங் இருக்கும். சோ அதனால வந்து எல்லாத்தோட சாய்ஸ் என்னவா இருக்கணும், தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதே மாதிரி டிசிஇல வந்து லைப்ரரி வந்து ரொம்ப வாஸ்டான லைப்ரரி, டிஜிட்டல் அண்ட் ஹார்ட் காப்பி எல்லாமே வந்து அந்த லைப்ரரியில வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கும். நல்ல ஒரு லைப்ரரி. இப்போ வந்து ஏன்னா 1957ல ஆரம்பிச்சனால வந்து அந்த காலத்துல இருந்து புக்ஸ்ல இருந்து இன்னைக்கு மாடர்ன் டிஜிட்டல் புக் வரை எல்லாமே அந்த லைப்ரரியில இருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப எல்லாருமே வந்து பெரிய பெரிய அச்சீவர்ஸ் இருக்காங்க.
தியாகராஜால வந்து ரொம்ப பெரிய பிளஸ் என்னன்னா நல்ல ஸ்ட்ராங் அலுமினி பெல்ட். எப்பனா 1957 காலேஜ் ஆரம்பிச்சனால வந்து நியர் அபவுட் வந்து ஒரு 65 இயர்ஸ்க்கு மேல இருக்கனால ஒரு எல்லா அலுமினிஸ் வந்து ஒரு நல்ல ஹை பொசிஷன்ல வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்காங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே வந்து த்ரூ அவுட் வேர்ல்ட்ல வந்து நல்ல ஹை பொசிஷன்ல இருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து அலுமினிஸும் எப்படின்னா அவங்க வாலண்டரியா வந்து ஜூனியர்ஸ்க்கு வந்து அவ்வளவு கைட் பண்றாங்க. அதனால வந்து நல்ல ஒரு அலுமினி இருக்கனால நீங்க எல்லாருமே என்ன செய்யலாம், அலுமினிய வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நானும் அலுமினியில வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ எம் ஏ ப்ரௌட் பி ஏ டிசி அலுமினி. இப்ப ரீசெண்டா வந்து அலுமினி மீட் நடந்தது. சோ எல்லாருமே மேக்சிமம் வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அலுமினி மீட் நடக்கும். சோ அப்ப வந்து அலுமினி வெர்சஸ் ஸ்டூடெண்டோட இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். அப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா வந்து என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரியருக்கு வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அலுமினிஸ்னால வந்து நிறைய பேர் வந்து வேலை கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து கேண்டீன் அண்ட் மெஸ் பத்தி நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. மதுரையில வந்து ஒரு டாப் ஒரு ஹோட்டல்ஸோட டை அப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும். அதே மாதிரி வந்து இப்ப நீங்க எல்லா கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டிங் மிஷின்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், வாட்டர் எல்லாமே வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். சோ அதனால வந்து நீங்க இந்த கேம்பஸ் வந்து விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இதா இருக்கும். சோ அதனால எல்லாருமே வந்து சாய்ஸ் என்னவா இருக்கணும், மறுபடியும் சொல்றேன், தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஐ எம் ப்ரௌட் பி ஏ டிசிஎன். ஏன்னா யூஜி பிஜி பண்ணனால வந்து நான் உண்மையிலே வந்து ரொம்ப பெருமையா இருக்கேன் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட ஸ்டூடெண்ட்ல. ஐ எம் ப்ரௌட் பி ஏ அலுமினி.